ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியில் ஒரு முக்கியமான முடிவு என்னன்னாக்கா மகேந்திர சிங் தோனியோடைய விக்கெட்டை அம்பையர் கொடுத்துருப்பாரு. ஆனால் அது டிஆர்எஸ் இந்தியன் அணியால் ரிவ்யூ பண்ணியிருக்க முடியாது. ஏன்னாக்கா ஆல்ரெடியாக அம்பத்தி ராயுடு அவர்கள் ரிவ்யூ பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. அதனால தோனியால் ரிவ்யூ பண்ணியிருக்க முடியாது. இந்த ஒரு அவுட் பின்னாடி இப்போ ரீப்ளேல பார்க்கும்போது இது அவுட்டே கிடையாது. ஏன்னாக்கா அவுட் சைட் ஆப்புக்கு பக்கத்தில் தான் இந்த பால் பிச் ஆயிருக்கு. இதனால டிஆர்எஸ் ரிவ்யூ எடுக்க முடியாத பற்றி ரோஹித் சர்மா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணி நிறைய பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி லாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்த ரோஹித் சர்மா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல மிக ஹாஃப்டான பிளேயர் தோனின்ற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது அவர் என்ன பேசியிருந்தாருனாக்கா, டோனியோடைய அவுட் எங்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னாக்கா ஒரு கட்டத்தில் குயிக்கா 3 விக்கெட்கள் விழுந்துச்சு. அந்த நேரத்தில் ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருந்தோம். அதனால தான் நிறைய பால்களை வேஸ்ட் பண்ணியும் டோனி ஆடிட்டு இருந்தாரு. அவர் நல்லா செட் ஆயிட்டு வந்த நேரத்தில் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு அவுட்டுக்கு எங்ககிட்ட ரிவ்யூ இல்லாத போயிடுச்சு. இதுக்கு காரணம் ரிவ்யூ முதல்ல எடுத்துட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அம்பத்தி ராயுடு எல்பிடபிள்யூ ஆகும்போது என்ன கேட்டாரு. எப்பவுமே டிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் 15 செகண்ட்ஸ்க்குள்ள குயிக்கா முடிவு எடுக்கணும். அப்போ பார்த்ததுக்கு அது பால் வெளியே பிச்சா இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் ரிவ்யூ எடுத்தோம். பட் அந்த ரிவ்யூனால இப்போ டோனியால ரிவ்யூ எடுக்க முடியாத ஒரு போச்சு. நேற்றைய மேட்ச்ல டோனி அவர்கள் ரிவ்யூ எடுத்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மேட்ச் எங்க கிட்ட வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும்ன்ற மாதிரி அதிகமா ஃபீல் பண்ணாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க? டிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் நேத்து டோனியோட அவுட் எந்த அளவுக்கு நேற்றைய மேட்சை மாத்திருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்படி டோனி நின்றுன்றாலும் இந்த மேட்ச் தோத்திருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லனாக்கா டோனியும் ரோஹித்தும் சேர்ந்து இந்த மேட்சை சூப்பரா முடிச்சிருப்பாங்களா? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.